ஆண்டவருடைய பிரதான கிருபை இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறது. ஆண்டவருடைய தயவு நம்மோடு கூட இருக்கிறதை நாம காண்கிறோம். இந்த ஆண்டு பல காரியங்களை முன்னறிவித்திருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளும் 3வது ஆண்டினுடைய பாதையில தேவன் அடியெடுத்து வைக்கும்படி தேவன் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல பெரும்பாலும் தேவனுக்கு மகிமை உண்டாக செயல்கள் இங்கு நடக்கிறது. இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு சபையாராக காணப்படுகிறபடியால அநேக இடங்களில் இதற்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளம் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஒருவர் இப்படியா சொன்னா, ஏன் அவங்க இங்கதானே வந்தாங்க, ஏன் ஞானசனம் எடுக்கல அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த பெரியம்மா சொன்னார்கள், இது சத்திய சபை, இந்த சபையில நாங்க கால் எடுத்து வைக்க முடியாது. எனக்கு வேதனை உண்டானது. மனமகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கவே இல்லை. ஏன்னா தேவ ஜனங்கள் இன்னைக்கு அதை நோக்கி தான் வர வேண்டும். கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் உலாவுகிறார், கர்த்தருடைய நடத்துதல் இருக்கிறது, கர்த்தருடைய அசைவாடுதல் இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, கர்த்தருடைய வழிநடத்துதல் இருக்கிறது, கர்த்தருடைய போதனைகள் இருக்கிறது. கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. தீர்க்கதரிசனங்களை தேடி ஜனங்கள் ஓடி வர ஆரம்பிக்கிறார்கள். தீர்க்கதரிசனங்களை தேடி ஜனங்கள் வரக்கூடாது என்பது அல்ல, வந்துதான் ஆக வேண்டும். தீர்க்கதரிசிகளை தேடி ஜனங்கள் வந்தாக வேண்டும். தீர்க்கதரிசனம் இல்லாத சபைகள் சீர்கெட்டு போகும் என்று சொல்கிறார்கள். வேத வசனத்தின்படியே சபை பல இடங்களிலே கட்டப்பட்டிருந்தது, பல காரியங்களை கட்டப்பட்டிருந்தது, பல வழிமுறைகளிலே கட்டப்பட்டிருந்தது. நடந்து வந்த பாதைகள் கரடும் மேடானது தான், முட்களும் வேலிகள் தான். அல்லேலூயா. ஒவ்வொன்றாய் சொல்ல விரும்பவில்லை, அத்தனையும் சொல்ல முடியும். நான் அடிக்கடி ஒண்ணுக்கு ஒரு காரியத்தை சொல்ற கர்த்தருடைய ஆமென் என்று சொல்லி கொடுத்தது என்னன்னா, தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய விஷயங்கள், தேவனுடைய கிருபை. என்னைக்கு ஒருவர் நம்மளை தாக்குதல் ஆரம்பிக்கிறார்களோ, என்னைக்கு ஒருவர் என்னை காயப்படுத்த ஆரம்பிக்கிறார்களோ, நான் அடிக்கடி சொல்வது பழக்கம் உண்டு, அவர்கள் என்ன சீவி அவர் தன்னை மொக்கையாக்கி கொள்கிற ஒரு பிளேடாக இருக்கிறார்கள். நான் வரலாறு படைப்பதற்காக என்னை சீவுகிறார்கள், ஆனால் தெரியாது அவர்கள் குப்பத்தொட்டிக்கு போகிறார்கள் என்று சொல்லி. என்னை சீவதனால அவர்கள் சார்பஸ் இருந்து போகிறார்கள், ஆனால் நான் சார்பஸ் ஆகி வரலாறு படைக்கிறேன். நமக்கு வர துன்பங்கள், வருகிற நிந்தைகள் வேதத்தில் இல்லாத ஒன்றல்ல. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள். சத்திய